அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வல்லவ பிதாவே, இந்த வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த தேவாவியானவர் நீர் எங்களோடு இருந்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படி நாங்களும் நோக்கி பார்க்குறோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்கள் நடுவில் உலாவுகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி. தொடர்ந்து கிரியை செய்வீராக. வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தருவீராக. தடைகளை எல்லாவற்றையும் உடைப்பீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்ன ஆண்டவர், நாங்களுமே விசுவாசிக்கிறோம். தேவ கிருபையினாலே முறிமடைத்து இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம். கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தருவாராக. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினால் அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை சேவைகள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுக்கு உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடிக்கும் பாவங்கள் உண்டென்று அவைகளினால் வருஷந்தோறும் நினைவுகள் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டு கடா இவைகளினாலுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதில்லை என்று சொன்ன பின்பு தேவனுடைய சுத்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொன்னார். 2ஆம் நிலைத்து அவருக்கு முதலாவது நீக்கி போடப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனால் அந்த சுத்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியன் நாடோறும் ஆராதனை செய்கிறவன் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகள் அனைவரும் இந்த இவரு பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் என்னுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி நம்முடைய சத்துருக்களை நமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் எடுத்துக்கொள்ள கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரே பலியினாலே அவர் என்னென்றைக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இது குறித்து பரிசுத்தாவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில் சாட்சி நமக்கு எப்படி எனில் அந்த நாட்களுக்கு பின்பு தான் அவர்களுடைய பண்ண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுக்கு இருதயங்களை வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவங்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பது சொல்லுகிறார். இவைகளில் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுகிறவரே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதில் உள்ள காரியமான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மேல அன்புக்கு நற்கிரிகளுக்கு மேலே நாம் எப்படியால் ஒருவர் கவனித்து சபை கூடுவது சில விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவுள். நாளானது சமைத்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறேன், அவ்வளவாய் புத்தி சொல்லும். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாக என்றால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் இராது. ஞாயிற்று வரும் என்று
பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளும் பட்சிக்கும் கோபாக்னியுமாக இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினால் சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்ற ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான அக்னிக்கு பாத்திரனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் நம்முடைய ஜனங்களை நியாய்ந்திருப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்பதும் ஜீவனுடைய தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரயாசப்பட்டதை இருந்த ஒரு நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சந்தித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கை காட்டப்பட்டாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபிக்கிற மண்டி பரலோகத்தில் அதிகமாக மேன்மையும் நினைவுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆட்சிகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட்டு கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்குள்ளே வேண்டியதாக இருந்தது. ஸ்ரீ வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாகமாயிருவார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாகிறது என்றார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேறுகிற விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசத்தினாலே அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று விதமாய் காணப்படுகிறீர்கள். வேசித்தனம் காணப்படுகிறீர்கள் தோன்றப்படுகிறவைகளானால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நியாயமானது சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனை எடுத்துக்கொள்ளப்படி அவன் காணப்படாமல் போய்ட்டு அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய பிரியமாக இருக்குது கூடாத காரியம் என்றார். என்னிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டாகும். அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தினாலே காணாதவைகளை குறித்து தேவனை திருப்பி பெற்ற ரட்சிப்புக்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதை தீர்ந்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாகினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியாய் சஞ்சரித்த அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே உண்டாக்கின அஸ்திபாரங்கள் எல்லாம் நகரத்துக்கு அவன் காத்திருந்தார்கள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவன் எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணினாலும் எண்ணத்தகும். ஒருவனாலே வானத்தில் பொதுமக்கள் நட்சத்திரங்களை எல்லாம் கடற்கரையில் எண்ணிருந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அடையாமல் சரித்திராவைகளுக்கு கண்டு நம்பி அனைத்து நிகழ்ச்சிகளும் அணைத்து கொண்டு பூமியிலே தங்களை அந்நீரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். இப்படி அறிக்கையிலுள்ள சுவிசேஷத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துங்கள். தங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தரலாம், அதற்கு திரும்பி போவோம், அது கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும். அதிகாலையிலே ஆண்டவர் அறிக்கை சுவிசேஷத்தை நாடிப்படுகிறோம் என்று தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். அதே அல்ல,
ஆகிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் உன் தேவன் அவனுடைய தேவன் என்று வெட்கப்படுகிறதில் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்படுகிற போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் பெற்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இல்வை தேவன் வல்லவராயிருக்கிறார் என்ற இந்த வார்த்தையின்படி தனக்கு ஒரு பேரான குமாரனையாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திருப்பினார் என்ற பாவனையாக திருப்பினார் என்பது பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினால் ஈசாக்கு வரும் காரியங்களை கொடுத்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இருவரை ஆசீர்வதித்தான். கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை அறிந்து தன் அந்திய காலத்தில் பேசிய தன் எலும்புகளை எடுத்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்த அவனுடைய தாய் தகப்பன் அவனை அழகான பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜா அவனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனாக இருந்தபோது அவனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவது வெறுத்து அனித்தியமான பாச சந்தோஷங்களையும் அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கிற தெரிந்து கொண்ட இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எதிர்வுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தைகளிலே அதிக பாக்கியம் என்று எண்ணினார்கள். விசுவாசத்தினாலே அவர் தரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்த ராஜாக்களின் கோபத்துக்கு பயப்படாமல் எதிர்விட்டு எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரான வைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடி அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியாயத்தையும் ஆசிரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமத்தில் உலர்ந்த தரையை கடந்து போனார்கள். எகிப்து அப்படி செய்து துணிந்து அமர்ந்து போனான். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணம் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் பேசி வேபகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களை உடைய கூட சேதகமாயிருந்தார். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிப்ரோன், எப்தா, யாபுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் வர சொல்ல வேண்டும். ஆனால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள், அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கினால் தப்பி அவித்தார்கள், பட்டய கருக்கினால் தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார், யுத்தத்தில் வல்லவரானார், அந்நியருடைய வேலைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாயங்காலத்துக்கு அடுத்த தகப்பன் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்கப்பட்டார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தல் அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். மோசே சிலர் நிந்தனைகளையும் அவரை கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார். கல்லறிவுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பாதரட்சியால் மீறிய பார்க்கப்பட்டார்கள், பரீட்சைக்கு பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து மெல்லிய திரித்த குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் ஞானிகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சுதறுண்டு அலைந்தார்கள். சிறுவையில் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் எண்ணப்பட்ட அடையாளமாகினார்கள். அவர்கள் தம்முடைய மனம் அடையாமற் போனார்கள். விசுவாசத்தினாலே நற்செய்தி பெற்றார்கள். அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷத்து நன்மையானது ஒன்றை தேவன் அவருக்கு என்று முன்னதாக நியமித்திருக்கிறார்.
அதிகாரம் 12. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விபச்சாரத்தையும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தையும் துவங்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் தாங்காமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் தங்கள் அக்கிரமங்களிலே சோர்ந்து போகாதபடி நமக்கு விரோதமாய் பாபிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படாதபடிக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. என் மகனே, கர்த்தருடைய சிற்சியை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாது. கர்த்தர் என்னிடத்தில் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை அவர் சிட்சித்து தம்முடைய சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்சியை சகித்தீர்களாக இருந்தால் உங்கள் பிதாக்களும் புத்திரராக எண்ணி நடக்கிறார்கள். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாரும் கிடைக்கும் சிற்சியை உங்களுக்கும் கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். நன்றி. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும் போது அவர்கள் நமக்கு அஞ்சு நடந்திருக்க அவர் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகும் அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆமேன். அவன் அவர்களுக்கு நலம் என்று தோன்றவை கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். எவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு தாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய போஜனத்துக்காக தம்மை சிரிச்சிக்கிற எந்த சிற்சியும் அற்ப காலமாக எண்ணாமல் துன்மார்க்கனும் அதில் சமாதான பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகவும் சமாதானவனையும் பலனையும் தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்பி நிவர்த்தி முடமாயிருக்கிறது பிசுங்கி போகும் சசமாகப்படி உங்கள் பாதங்களுக்கு வழிதடக்கி செவ்வைப்படுத்துங்க. யாவரோடும் சமாதானமாக இருங்கள். பரிசுத்தமுள்ளவர்களை எல்லாரோடும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தாலும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுக்கும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. தேவனுடைய கிருபையை இறந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்ப கலக்கம் உண்டாக இருக்கிறதுனால அநேக தீட்டுப்படாத பிடிக்கும். ஒருவனும் பேசிக்கொள்ளவும் ஒருவனும் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாதத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டு காவலையோடு தேடியும் மனம் என்று இப்பொழுது கவலையோடு அறியீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எறிகிறதுமான பலிபிடத்திற்கும் மலையிடத்திற்கும் மந்தாரமில் பெருங்காற்றாகிய வெயிலிடத்திற்கு எக்கால முழக்கத்திற்கு வார்த்தைகளை சந்தித்தவிடத்து நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த வார்த்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தைகளை சொல்லபடி வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு ஸ்திரீ ஒரு மிருகமாகலும் மனைவி
ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அந்த கல்லறி உண்டு. அதன் கல் அன்பினால் பண்ணும் பொருட்டு சொல்லப்பட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்க அந்த காட்சி அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் ஆயிரமான பேத தூதரிடத்திற்கும் இருக்கும் பரலோகத்தில் பேரெழுது பிறக்கிற முதற் பேரானவர்களின் சர்வாங்க தகனபரிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் புருஷமாக்கப்பட்ட பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளுடன் இடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மந்திரியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியில் தன்னுடைய இயேசுவினிடத்திற்கும் ஆவேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கல நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகி தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் பூமியில் பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகி போனவர்கள் தப்பி போகாமல் இருக்க உபத்திரவங்களிலிருந்து பேசுகிறவர்கள் அவர்களுக்கு வேண்டிய விட்டு விலகி தன்படி தப்பி போகலாம். அவன் சத்தம் இனி அப்பொழுது பூமியை அசைக்க பண்ணினார். இந்த அசைக்க பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை அசைப்பதில்லை இப்பொழுது வாக்கும் செய்திருக்கிறார். கர்த்தர் ஒரு தரம் என்கிற இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவன் நிலைத்திருக்கிறான். நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்படுவைகளை போல் மாறிப்போகும் என்பதை குறித்து தூதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பிறகுள்ளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே. அதிகாரம் 13 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அந்நியரை உபசரிக்க மறவாதிருக்க. அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களுடைய நீங்களும் கட்டப்படு மேல் போல அவர்கள் நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாதம் மஞ்சம் அசூசிப்படாத இருப்பதாக வேசிகள் அனுபவிச்ச காரணம் தேவன் நியாயந்திருப்பார். நீங்கள் பணாசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை உண்டென்று விலகுவதில்லை. உங்கள் நடுவில் உங்களை கைவிடுவதில் இல்லை. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருந்தவைகளை போதும் என்கிற எண்ணங்கள் நான் உன்னை விட்டு இன்னும் விலகுவதில்லை என்று கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றும் சொல்லலாமே. தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவர்கள் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு பிரியாதிருக்கிறார்கள். தெரியாத போஜன பதார்த்தங்களினால் கிருபையானது இருதயம் ஸ்திரப்பட்டு படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்கள் முயற்சி செய்கிறது படனை அடையவில்லை. நமக்கு ஒரு பலி உண்டு. அகண்ட முற்பிரியான ஓடுகிற புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்வர்களுக்கு அதிகாரம் இல்லை. என்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தமும் பாவங்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரதான ஆசாரியர்கள் கொண்டு வரப்படுகிறதோ அது புருஷர்களுடன் வேலையாட்களுக்கு புறப்பட்டு சுட்டரிக்கும். அந்தபடி இயேசுக்கு நம்முடைய தெரிந்த இரத்தத்தினால ஜனத்துக்கு பரிசுத்தம் செய்ய முடியாது. நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் ஒருவருடைய நினையாத நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். கர்த்தருடைய நாமத்தை தூக்கி முதலீடு கண்ணிலாகி ஸ்தோத்திர பிள்ளை அவருடைய வல்லமையை ஸ்தோத்திர பலி அவர்களால் ஸ்தோத்திர பலிகளை
நாமத்தின் துடுகளின் கனியை ஸ்தோத்திர பலி அவர்கள் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். அன்றைய நன்மை செய்வோம், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிற உங்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்கள் உத்தரவாதம் பண்ணுகிறதற்கும் விழித்திருக்கிறானபடி அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்து அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சியோடு எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறேன் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகள் பெரிய மேய்ப்பரான மந்தைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினார். சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்ட நமக்கு பிரியமானவர் இயேசு கிறிஸ்துவோடு கொண்டு நமக்கு முன்பு பிரியமானவரை கொண்டு உங்களுக்கு நடப்பித்து நீங்கள் நம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரிகளினாலும் சீர்பொருந்தினவர்களாக அவருக்கு முன்பாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் கேட்டுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டு அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாக வந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்களையும் எல்லாவற்றையும் வாழ்த்தில் இந்த இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி ஆண்டவரே, இதை ஆசீர்வதித்தார். உடைய நாமப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு உதமாய் கிறிஸ்து சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன். ஆமேன்.